அப்ரகாம் வணக்கம். நிலையில் இன்று மதியம் படுகொலை செய்யப்பட்ட ரவுடி தீபக் ராஜாவின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இந்த கொலையை செய்தது யார், இந்த கொலையை எதற்காக செய்தார்கள் என்று உடனடியாக கண்டுபிடித்து அறிவிக்க வேண்டும் என காவல்துறையினரிடம் கோரிக்கை விடுத்து தற்போது திருநெல்வேலி, திருச்செந்தூர் மற்றும் தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் வாகனங்களை மறித்து போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அங்கே காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். திருநெல்வேலி மாநகர காவல்துறை துணை ஆணையர் கிழக்கு பகுதி ஆதர்ஷ் பச்சேரா தலைமையில் நூற்றுக்கணக்கான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றனர். வருவாய்த்துறையின் சார்பில் பாளையங்கோட்டை தாசில்தார் சரவணன் அவரது உறவின் தீபக் ராஜாவின் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இங்கு வந்திருக்கிறார். இந்த இடமே ஒரே கலைபரமாக இருக்கிறது. போராட்டம் திருநெல்வேலியின் முக்கிய நீதிமன்றங்கள், நமது மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தின் அருகில் தான் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உடற்கூறியல் மையம் இருக்கிறது. சவக்கிடங்கம் அங்குதான் இருக்கிறது. அதற்கு எதிர்த்தபடியாக ஒரு பிரபல தனியார் கல்லூரியும் இருக்கிறது. திருநெல்வேலி தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை என்பதால் வாகனங்கள் இருபுறமும் அணிவகுத்து நிற்கின்றன. அந்த வாகனங்கள் அனைத்தும் தற்போது மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டிருக்கின்றன. அவரது உறவினர்கள் கொலைக்கான காரணம் என்ன, கொலை செய்தவர் யார் என உடனடியாக கண்டுபிடித்து எங்களுக்கு தகவல் சொல்லும் வரை இங்கிருந்து நாங்கள் நகரப்போவதில்லை என்று தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த இடமே ஒரே கலைபரமாக இருக்கிறது. பொதுமக்கள் யாரும் அந்த பகுதி வழியாக செல்லவில்லை. வாகனங்கள் அனைத்தும் மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டிருக்கின்றன. இதற்கிடையே அவரது உறவினர்கள் இன்று பிரேத பரிசோதனை முடிந்து அவரது உடலை நாங்கள் வாங்கப் போவதில்லை எனவும் தெரிவித்து வருவதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. மாநகரம் முழுவதும் போலீஸ் துறையின் காவலர்களின் கட்டுப்பாட்டில் வந்துள்ளது. அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வரும் இந்த போராட்டத்தினால் பொதுமக்கள் தான் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் தற்போது வரை அவர்களது சாலை மறியல் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ரகாம், தகவலுக்கு நன்றி வனராஜ்.